தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 6. உண்மையான கணவான் மிஸ்டர் ஓவார்ட். அவ்வருஷம் நன்றி அறிவுக்கு முந்தைய வாரம் எங்கள் குடும்பத்தோடு சில நாள் தங்குவதற்காக தாத்தாவின் சிறந்த நண்பர்களில் ஒருவர் மேரிலாந்திலிருந்து வந்தார். ஆரம்பம் முதலே அவரை நான் மிகுதியாக விரும்பினேன். அவர் தாத்தாவைப் போலவே இருந்தது காரணமாக இருக்கலாம். தொங்கும் மீசையும் உறுதியான உடலமைப்பும் பெற்றிருந்தார் அவர். புகைக்குழாய் உபயோகித்தார். வளர்ந்து பெரியவனாகி விட்டவனைப் போல் என்னை அவர் மதித்தார். நான் செய்து கொண்டிருந்தவைகளில் அக்கறை காட்டினார். எனது துப்பாக்கியை மெச்சினார். பால்டிமூருக்கு வெளியே அமைந்திருந்த அவரது பெரிய பண்ணையிலுள்ள நாய்களையும் குதிரைகளையும் பற்றி என்னிடம் அதிகம் பேசினார். அவரும் தாத்தாவும் ரொம்ப காலமாக நண்பர்கள். இருவரும் உலகம் பூராவும் சுற்றி வந்திருக்கிறார்கள். சதா அவர்கள் வீட்டின் முன்வாசல் புறத்தில் உட்கார்ந்து புகைப்பிடித்தபடியே நான் பிறப்பதற்கு முந்தி எப்போவோ அவர்கள் நிகழ்த்திய விஷமங்களை பற்றி பேசி மெதுவாக சிரித்து கொண்டிருப்பார்கள். என் பாட்டியான மிஸ் லாட்டி அங்கே வந்தால் அவர்கள் உடனடியாக வாயடைத்து போவதை நான் கவனித்தேன். சில சமயங்கள் இருவரும் ஆற்றோரமாக உலாத்திவிட்டு வீடு திரும்புகையில் அவர்களை சுற்றிலும் கனிந்த நறுமணம் சிறிது நிலவுவதை நான் நுகர முடிந்தது. தாத்தா தன் குளிரை போக்குவதற்கென்று அவர் அறையில் வைத்திருந்த மருந்தின் வாசனையை பெரிதும் ஒத்திருந்தது அது. தாத்தாவின் நண்பருக்கு மிஸ்டர் ஓவார்ட் என்று பெயர். நாய்கள், துப்பாக்கிகள், கூடாரம் முதலியவற்றோடு கிளம்பி நகரிலிருந்து 15 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அல்லன்ஸ் கிரீக் என்னும் கூடாவுக்கு பின்னுள்ள காட்டில் ஒரு வார காலம் தங்குவது என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். நாட்கணக்கில் அதை பற்றி பேசியும் சமையல் சாதனங்களை சேகரித்தும் அதையும் இதையும் வாங்குவதற்கென கடைக்கு போய் வந்தும் உடுப்புகளை எடுத்து வைத்தும் பொழுதுபோக்கினர். என்னிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் அங்கு இல்லாதது மாதிரியே அவர்கள் நடந்து கொண்டனர். நானும் நல்லவனாக இருந்தேன். சாப்பிடும்போது என்னிடம் பேச்சு கொடுத்தால் ஒழிய நானாக வாய் திறப்பதில்லை. சாப்பிடுவதை விட அதிகம் வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை. அனைத்தையும் சுத்தமாகவும் சீராகவும் வைத்திருந்தேன். தாகம் எடுத்த வேட்ட நாயின் நாக்கு போல என் நாக்கும் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னால் மேலும் பொறுக்க முடியவில்லை. நானும் போக விரும்புகிறேன். நான் ஒழுங்காக நடந்து கொண்டால், உன் சுருட்டுகளை திருடாமல் இருந்தால், நீரில் முழுகி போகாவிடில் என்னையும் முகாமுக்கு இட்டுச் செல்வதாக நீ சென்ற கோடையின் போது உறுதி கூறினாய் என்று நான் சொன்னேன். நீ என்ன நினைக்கிற நெட்? முகாமில் சிறு சிறு வேலைகளை செய்யவும் தண்ணீர் எடுக்கவும் அது போன்ற பலவற்றுக்கும் இவனை பயன்படுத்தலாம் என்று எண்ணுகிறேன் என மிஸ்டர் ஓவார்ட் தாத்தாவிடம் கூறினார். தாத்தா சொன்னார், எனக்கு தெரியாது. அநேகமா அவன் பெரும் தொல்லையாகவே விளங்குவான். ஒருவேளை அவன் வழி தவறி போய்விடலாம். நாம் அவனை தேடி அலைய நேரிடும். அல்லது ஏதோ மான் என்று எண்ணி நம்மில் ஒருவரை சுட்டு விடுவான். அல்லது சீக்கில் விழலாம். காலை அல்லது வேற எதையாவது முறித்து கொள்வான். எப்பொழுதும் அவன் எதையேனும் உடைத்து கொண்டே இருக்கிறான். எலும்பு முறியும் சப்தம் காதில் விழுந்து கொண்டே இருப்பதால் இந்த வீட்டில் ஒருவன் அமைதியாய் பேப்பர் படிக்க முடியவில்லை. போகுது போ நெட். அவனையும் கூட்டிச் செல்வோம். அவனுக்கு சில விஷயங்களை நாம் கற்பிக்கலாம். அவன் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவனை மோட்டாரில் வைத்து பீட் அல்லது டாமை துணை சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று ஓவார்ட் சொன்னார். நல்லது, அவனையும் அழைத்து செல்வது என்றுதான் நான் ஆதி முதலே திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அவனாக கேட்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது என்று பார்ப்பதற்காக காத்திருந்தேன் என தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார். அந்த பழைய லீஸ் என்னும் காரில் நாங்கள் ஏகப்பட்ட சுமைகளை திணித்தோம். மிஸ்டர் ஓவார்ட், தாத்தா, நான், பறவை பிடிக்கும் நாய்கள் 2, வேட்டை நாய்கள் 2, அணில்களுக்கு யமனாக விளங்கிய நாய் 1, வாத்துகளை சாகடிக்கும் பாய்ச்சல் நாய் 1, அப்புறம் டாம், பீட் என்னும் கலப்பு இந்தியர்கள், காட்டான்களான இவர்கள் தங்கள் வருஷத்தை 4 பகுதிகளாக வகுத்தனர்.
கோடையில் மீன் பிடிப்பர், இலையுதிர் காலத்தில் வேட்டையாடுவார்கள், மாரி காலத்தில் தானியங்களிலிருந்து மது காய்ச்சுவர், வசந்த காலத்தில் அதை குடிப்பார்கள். பெரிதாய் கருப்பாய் ஒல்லியாய் தோன்றிய அவர்கள் மிக்க அமைதியும் வலிமையும் வாய்ந்தவர்கள். மீன் பிடிக்கும் காலத்தில் போகி மீன்கள் பெரியதாய் சிவப்பாய் கொழுப்பு மிகுந்த கூட்டம் கூட்டமாக திரியும் பருவத்தில் அவ்விருவரும் தாத்தாவுக்காக உழைப்பார்கள். நாய்கள், காடுகள், தண்ணீர், வேட்டைக்குரியன பற்றி நான் அறிய விரும்பும் ஒவ்வொன்றை பற்றியும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். பின்சீட்டில் நாய்களும் ஆட்களும் சமைய சாமான்களும் துப்பாக்கிகளும் நிறைந்துவிட்டன. சின்னதும் பெரிதுமான 2 கூடாரங்கள் காரின் உயரே வைத்து கட்டப்பட்டிருந்தது. சதுப்பு நிலத்தில் மரை கட்டைகளாலும் களிமண்ணாலுமான ரஸ்தாவின் புடைப்புகள் மீது ஓடிய போது எங்களுடைய பழைய தகர டப்பா பாய்லர் பேக்டரி மாதிரி ஓசை எழுப்பியது. பிரயாணத்தின் போது நான் ஒன்றுமே பேசவில்லை. நான் அதிகம் பரபரப்பு அடைத்திருந்தேன். மேலும் அவர்கள் என்னை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிவிடலாம் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. ஆங்காங்கே மரங்களும் மிகுதியான புல்லும் வளரும் பிரதேசத்தின் நீண்ட மஞ்சள் நிற குன்றுகளில் மோதி அடித்தவாறு சில மணி நேரம் பிரயாணம் செய்து பிறகு குளம் ஒன்றை அடைந்தோம். அது சதுப்பு பகுதியிலிருந்து சுமார் 500 கெஜம் தள்ளியிருந்தது. தெளிந்த நீரோடை ஒன்று அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. 3 பெரிய ஓக் மரங்கள் சேர்ந்து நின்ற இடத்துக்கு எங்கள் காரை ஓட்டி நிறுத்தினோம். தாத்தா முன்னர் பல தடவைகள் அங்கு முகாமிட்டதாக சொன்னார். மரங்களுக்கும் ஓடைக்கும் இடையே சுமார் 50 கெஜ சதுர இடம் சீர்திருத்தப்பட்டு சுத்தமாக விளங்கியது. பெருங்கற்களான சிறு அடுப்பு ஒன்று அல்லது முன்பு பெரும் அடுப்பாக இருந்தது காணப்பட்டது. இப்பொழுது கற்கள் அந்த இடத்தில் நெடுக்கிலும் சிதறி கிடந்தன. அநேக தகர டப்பாக்களும் பழைய புட்டிகள் சிலவும் செடிகளுடைய விட்டெறியப்பட்டிருந்தன. காரின் பின்புறம் இருந்த தகர பாத்திரங்களை அவிழ்த்தெடுக்கும் போதே தாத்தா முணுமுணுத்தார். நாசமாய் போகும் பிராயணிகள் ஒருவனின் மிக சிறந்த இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். அதை பன்றி உழன்ற இடம் மாதிரி விட்டுட்டு போகிறார்கள். குழந்தாய், நீ அந்த டப்பாக்களை எல்லாம் எடுத்து என் பார்வையில் படாத இடத்தில் எங்கேயாவது புதைத்து விட்டு வா. பிறகு கூடாரம் அமைக்க உதவி செய். நான் அவற்றையெல்லாம் சேகரித்து புதைத்து முடிப்பதற்குள் மற்றவர்கள் கூடார ஜாமான்களை தரையில் பரப்பிவிட்டார்கள். வாசல் படுதாக்கள் தென்முகமாக கடந்தன. ஏனெனில் கடுமையான வடக்காற்று எழுந்து குளம் இருந்த திக்கு நோக்கி வீசிக்கொண்டிருந்தது. டாம் ஒரு கம்பும் கயிறும் எடுத்துக்கொண்டு கூடார துணிக்குள்ளே ஊர்ந்தான். முன் ஓரத்தை மற்றொரு கம்பினாலும் கயிற்றின் மறுநுனியாலும் சேர்த்து பீட் உயர்த்தினான். டாம் பிடித்திருந்த கயிற்று நுனி ஒரு மூலை, பெரிய சுத்தி ஆகியவற்றோடு மிஸ்டர் ஒவார்ட் பின்பக்கம் நின்றார். பீட்டின் கயிற்று நுனி மற்றொரு மூலை, சுத்தியோடு தாத்தா முன்புறம் நின்றார். உள்ளே இருந்தவர்கள் கூடாரத்தை உயர்த்தி கம்புகளை நட்டார்கள். முதியோர் இருவரும் கயிறுகளை இழுத்து இறுக்கி முளைகளை அடித்து பதித்தார்கள். அந்த நாட்களில் நாங்கள் படுக்கை விரிப்புகளோ கட்டில்களோ வைத்திருக்கவில்லை. தாத்தா என்னிடம் கைக்கோடாரியை தந்து சுற்றிலும் வளர்ந்து நின்ற நீண்ட இலை பைன் மரக்கன்களின் கிளைகளை வெட்டி வர சொன்னார். அவற்றின் இலைகள் 1.5 அடி நீளமான பச்சை ஊசிகள் போல் இருந்தன. நான் அதற்காக போன சமயத்தில் பழைய அடிமரம் ஒன்றிலிருந்து பைன் கிளைகள் 8 வெட்டி வைத்தார் அவர். அடிமரத்தை பிளந்து ஒவ்வொரு முறையும் அவர் 2 அடி நீள கிளை ஒன்றை அடைந்திருந்தார். பிறகு நீளமான ஓக் மரக்கன்றுகள் 4 வெட்டினார். மூளைகளை கூடாரத்தினுள்ளே தரையில் இறக்கி 6 அடிக்கு 8 அடி அளவுள்ள விசாலமான நீண்ட சதுரம் அமைத்தார். பிறகு கிளைகளின் தலைகளை பிளந்தார். 2 கன்றுகளை மூளைகளுக்கு நீளவாட்டாக திணித்து கோடாரி கொண்டையினால் அடித்து மட்டப்படுத்தினார். பின் குட்டையான 2 கன்றுகளையும் மற்ற கிளைகளையும் குறுக்காக பதித்தார். கனமான தூண்டில் கயிற்றில் 4 துணுக்குகள் எடுத்து கன்றுகளை மூளைகளோடு சேர்த்து 4 மூலைகளிலும் இறுக்கி கட்டினார். இப்படியாக தரைக்கு மேலே 6 அங்குல உயரத்தில் ஒரு சட்டம் அமைத்தார்.
அந்த பைன் கிளைகளை என்னிடம்தா, நான் போதும் என்று சொல்லும் வரை கிளைகளை வெட்டி வா என என்னிடம் அவர் சொன்னார். மஞ்சளாய் பளிச்சிட்ட வெட்டு காயங்களில் பிசுபிசுக்கும் பிசினை இன்னும் வடித்து கொண்டிருந்த பசிய பைன் கிளைகளை தாத்தா சட்டங்களின் மீது பரப்பலானார். அவற்றின் முடிச்சுகள் தரை நோக்கி இருக்கும்படி செய்தார். இலையின் ஊசிகள் வீடுகள் மேலே வேயப்பட்டிருப்பது போலவே ஒன்றின் மீதொன்றாக இலைப்பகுதி மேல் நோக்கியும் தண்டுப்பகுதி கீழ் நோக்கியும் வரும்படி கவனித்து கொண்டார். இப்படி செய்ய அவருக்கு 15 நிமிடங்கள் ஆயின. ஆயினும் முடிவில் 6க்கு 8 விசாலமான பாய் இன்மனம் நிறைந்த பைன் கிளைகளால் ஆனது கிடைத்துவிட்டது. பிறகு தார் பூசிய கித்தான் பாய்த்துண்டை எடுத்து அதன் மீது நன்கு பரப்பினார். 4 மூலைகளிலும் சிறு சிறு கண்கள் தென்பட்டன. கிளைகளை உள்ளடக்கி கன்றுகளின் தலைப்பில் கித்தானை இழுத்து இறுகத் திணித்தார். அவர் பூர்த்தி செய்ததும் அதை கையால் குத்தினால் அது துள்ளி குதித்தது. ஆயினும் உறுதியாக இருந்தது. கோடாரியால் கடைசி தரமாக அடித்தபோது அவர் நன்றாக சிரித்து கொண்டே சொன்னார், உன் பாட்டி வைத்திருப்பதை விட சிறந்த பாய் இது. இனி தேவையானது எல்லாம் நமக்கு கீழே ஒரு துப்பட்டியும் மேலே ஒன்றும்தான். நாம் தரையை விட உயர்ந்ததும் எலும்பு போல உலர்ந்ததும் இருப்போம். கனவு காண்கையில் நுகர்வதற்கு பைன் மனம் வேற இருக்கிறது. 2 பெரியவர்களும் ஒரு பையனும் படுப்பதற்கு போதுமான அளவு பெரிதாக உள்ளது. இது பையன் மத்தியில் படுத்து உறங்க வேண்டும். அவன் உருண்டு புரளவோ குரட்டை விடவோ கூடாது. அவர் பேசி முடித்தபோது நான் துப்பட்டிகளை பரப்பி முடித்த சமயத்தில் டாமும் பீட்டும் இதே ரீதியில் தங்களுக்கான ஒரு படுக்கையை மற்றொரு கூடாரத்தில் அமைத்து விட்டார்கள். காரை நிறுத்தியது முதல் 2 கூடாரங்களையும் படுக்கைகளையும் தயாரித்தது வரை எல்லா வேலையும் உருவாவதற்கு அரை மணி நேரம் கூட பிடிக்கவில்லை. நாங்கள் படுக்கைகளை அமைத்து கொண்டிருந்த போது மிஸ்டர் ஒவார்ட் ஒரு கயிற்றை 2 மரங்களுக்கிடையே கட்டினார். நாய்களின் நீளமான தோல்வார்கள் ஒவ்வொன்றிலும் கண்ணியிட்டு அக்கண்ணிகளை பெரிய கயிற்றில் திணித்து அதை மரங்களிடையே பலமாக கட்டிவிட்டார். நாய்கள் நடமாட போதிய இடமிருந்தது. ஒன்றோடு ஒன்று கலந்து சிக்கல் ஏற்படுவதற்கு இடமில்லை. வயிறார உண்டு முடித்ததும் அவை சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய இடம் இல்லவே இல்லை. பெரும் குழப்பம் உண்டாகுவதற்கு இடமின்றி ஒன்றை ஒன்று பார்த்து உரும்பவும் பழகவும் போதுமான இடம்தான் நாய்களுக்கு கிடையவே இருந்தது. எனவே வெகு விரைவில் உரும்புவதை விட்டுவிட்டு அவை அமைதியாக படுத்து கிடந்தன. நாங்கள் காரின் முகப்பிலே பெரிய கித்தான் தண்ணீர் பைகள் 2 கட்டியிருந்தோம். தாத்தா அவற்றை சுட்டி காட்டினார். முகாமில் தண்ணீர் வசதியை பையன்களே கவனிக்க வேண்டும். ஓடைக்கு போய் அவற்றில் தண்ணீர் நிரப்பு. தண்ணீரை கலக்கிவிடாதே. பைகளின் கழுத்தை அகலமாக்கி பைகளின் உள்ளே தண்ணீரை ஓடவிடு என்றார். குட்டையான மஞ்சள் புல், மின்னும் பெரிச்செடிகள் முதலியவற்றினூடே நடந்து நான் ஓடையை அடைந்தேன். மணல் படுக்கையில் உள்ள பாறைகள் மீது குமிழிட்டு ஓடும்போது நீரோடை சிறு கிளுகிளு ஓசைகள் எழுப்பியதை நன்கு கேட்க முடிந்தது. தெளிவாய் பழுப்பு நிறமாயிருந்த தண்ணீர் நசுக்கப்பட்ட பெண் செடிகள் மாதிரியும் அதனுள்ளும் சுற்றிலும் கிடந்த ஈர பழுப்பு இலைகளைப் போலவும் சற்றே நாற்றமடித்தது. நான் திரும்பிய போது ஓக் செடிகள் மண்டிய புதரில் டாமும் பீட்டும் விறகு சேகரிக்க சென்ற இடத்தில் கோடாரிகளின் ஓசை எழுவதை கேட்டேன். மிஸ்டர் ஒவார்ட் துப்பாக்கிகளை வகைப்படுத்தி கொண்டிருந்தார். நெருப்பின் அடையாளங்கள் இருந்த இடத்தில் தாத்தா கற்களை வைத்து வேலை செய்வதில் ஈடுபட்டிருந்தார். அவர் தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை. கை கோடாரியை எடுத்துக்கொள். சிறு சிறு முடிச்சுகளாக உள்ள அந்த அடிமரத்திலிருந்து தீ எரிப்பதற்கு வசதியான சுள்ளிகளை வெட்டி வா. சிறிதாக வெட்ட வேண்டும். முடிச்சை வெட்ட வேண்டும் என முயன்று உன் காலை வெட்டி கொள்ளாதே. அதிகம் தேவையில்லை. கை நிறைய எடுத்து வந்தால் போதும் என்று அவர் சொன்னார். விறகு சிராய்களோடு நான் திரும்பிய போது டாமும் பீட்டும் ஓட் புதரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். காய்ந்த கிளைகளையும் நம் கால் அளவு பருமனான சிறு கட்டைகளையும் அவர்கள் கை கொள்ளும் மட்டும் சுமந்து வந்தார்கள். தாத்தா அடுப்பு கட்டி முடித்திருந்த இடத்துக்கு சற்றே தள்ளி அவற்றை குவித்தார்கள். அது பிரமாதமான அடுப்பல்ல. கற்களால் அமைந்த 3 பக்கங்கள். ஒரு பக்கம் திறப்பு. மத்தியில் இடம் விட்டு விட்டு சில கற்கள். இவ்வளவுதான். நான் சுள்ளிகளை அவர் அருகே கொட்டினேன். பழைய
தாள் ஒன்றை கசக்கி எடுத்து பருமனான கட்டை மீது சுற்றி ஊசி முனை உடைய கூடாரம் மாதிரி செய்தான். ஓக்கின் சிறு குச்சிகள் சிலவற்றை குறுக்கும் நெடுக்குமாக அதன் மேல் வைத்தான். பிறகு 4 சிறு கட்டைகளை அவற்றின் முனைகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும்படி வைத்தார். அவை கற்களுக்கும் மேலாக கூடாரம் மாதிருந்த எரிபொருளுக்கு மேல் எக்ஸ் என்னும் பெருக்கல் அடையாளம் அமைத்து நின்றன. பிறகு அவர் காகிதத்தை தீக்குச்சியால் தொட்டார். குபுக்கென பற்றி கொண்டது. அது தீ நாக்கு பிசின் நிறைந்த விறகு கட்டையை நக்கியது. அது இறைந்து ஜுவாலையை வெடித்தது. மஞ்சள் தாரைகளாய் மேலெழுந்து இதர கனமான சுள்ளிகளில் தாவியது. கட்டைகளின் விளிம்புகளை சுற்றி ஆர்வ கொழுந்துகளை படரவிட்டது. 5 நிமிஷங்களுக்குள் அது ஆராவரித்தது. கற்கள் மீது பிரகாசமான சிவப்பை பூசிக்கொண்டிருந்தது. தாத்தா எழுந்து நின்று முழங்கால்களில் ஏற்பட்ட குரண்டலை போக்குவதற்காக தன் பாதங்களை உதறினார். அப்பொழுது அந்தி வேளையின் இறுதி நேரம். சூரியன் குன்று முகடுகளை சிவப்பாக்கி மறைந்துவிட்டது. இரவின் குளிர் முன்னேறியது. குளத்தின் பிரிவிலிருந்து பாம்பு வளையமிட்டு மூடுபனி எழுவதை நன்கு காண முடிந்தது. தவளைகள் குரல் எழுப்பத் தொடங்கின. சதுப்பின் ஓரத்தில் இரவு நேர பறவைகள் சலசலக்காயின. விப்பூர்வில் பறவை ஒன்று இசை எழுப்பியது. நாம் ஒரு மூச்சு இழுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாட். இப்பொழுது மிகுந்த குளிரடிக்கப் போகிறது. ஜாடியை எடுத்து வா பீட் என்று தாத்தா கூறினார். பீட் தன் கூடாரத்துக்குள் புகுந்து பழுப்பு சோள சாராயம் இருந்த அரை காளான் ஜாடியோடு திரும்பி வந்தான். தண்ணீர் பைகளை தொங்கவிட்டிருந்த மரத்தடியிலிருந்து சமையல் பாத்திரங்களிலிருந்து 4 தகர கோப்பைகளை டாம் எடுத்து வந்தான். ஒவ்வொருவரும் தம் கோப்பையில் அரை அளவு விஸ்கி ஊற்றி கொண்டார்கள். ஒவ்வொரு கோப்பையிலும் குறைந்தபட்சம் அரை பைண்ட் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. தண்ணீர் பைகளில் ஒன்றை எடுத்து டாம் விஸ்கியோடு நீர் கலந்தான். ஒவ்வொருவரும் நிறுத்து என்று சொல்லும் வரை அவன் ஊற்றினான். அவர்கள் குடித்துவிட்டு நெடுமூச்செறிந்தனர். தாத்தா என்னை நோக்கி ஒரு கண்ணை சுழட்டி கொண்டு, நீ பெரியவனான பிறகுதான் உனக்கு இது கிடைக்கும் என்றார். தீ எரிந்து கறி விழுவதற்கு முந்தி அவர்கள் மற்றும் ஒரு தடவை குடித்தார்கள். அவ்வப்பொழுது டாம் அல்லது பீட் எழுந்து எரிந்த கொல்லிக்கட்டைகளை ஏற தள்ளி கொண்டிருந்தான். கற்களின் நடுவே கனலும் கங்குகள் நிறைந்தும் இருந்தது. தாத்தா எழுந்து ஒரு பொரிக்கும் சட்டியையும் சில காகித பொட்டலங்களையும் எடுத்துக்கொண்டு தன் வேலையில் முனைந்தார். ஒரு பக்கத்தில் காப்பி சட்டியை வைத்தார். 5 தகர தட்டுகளை பரப்பினார். சட்டிக்குள் காப்பி பொடியை தூவினார். அதில் ஊற்று தண்ணீர் கொண்டு வரும்படி எண்ணெய் கூவினார். ரொட்டியை துண்டுகளாக வெட்டி தொடங்கினார். பன்றி இறைச்சியின் கனத்த துண்டுகளை பொறுக்கும் சட்டியில் போட்டார். பன்றிக்கறி பதமானதும் அத்துண்டுகளை ஒவ்வொன்றாய் தீயினால் கதகதப்பு பெற்றிருந்த தகரத்தட்டுகளில் எடுத்து வைத்து கொதித்து நிற்கும் பன்றி கொழுப்பில் ரொட்டி துண்டுகளை போட்டார். பிறகு முட்டைகளை உடைத்து ரொட்டி மேல் ஊற்றி எல்லாவற்றையும் சேர்த்து குழப்பி ரொட்டி, முட்டை, பன்றிக்கறி, கொழுப்பு ஆம்லேட்டு ஆக்கினார். அதை பாகம் பாகமாக வெட்டி ஒவ்வொரு பகுதியும் ஒரு பன்றி கறித்துண்டு மீது போட்டார். ஆவி பறக்கும் காப்பியை கோப்பைகளில் ஊற்றினார். இறுகிய பால் டப்பியையும் சர்க்கரை பையையும் கட்டை விரலால் தள்ளினார். சாப்பாடு தயார் என அறிவித்தார். நாங்கள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் இதே மாதிரி தயாரிப்புகளை அவர் 3 முறைகள் ஆக்கவும் காப்பி சட்டியில் மீண்டும் நீர் நிரப்பவும் நேர்ந்தது. தீயின் முன் நாங்கள் படுத்தபோது எங்கும் கும்மிருட்டாக இருந்தது. நிலவு கிடையாது. விப்பூர்வில் பறவைகளுக்கு மேலாக ஆந்தைகள் அலறின. தவளை வறட்சியால் கத்திக்கொண்டிருந்தது. தாத்தா என்னை அழைத்தார். அழுக்கு பாத்திரங்களையும் தட்டுகளையும் ஓடைக்கு கொண்டு போய் சுத்தப்படுத்து. இப்பொழுதே. கொழுப்பு ஒட்டி கொள்ளும் முன் கழுவிவிடு. சோப்பு தேவைப்படாது. மணலை உபயோகி. கையில் ஃப்ளாஷ் லைட்டு எடுத்துப்போ. நல்லது. பாம்புகள் இருக்கின்றனவா என்று பார்த்தபடி நட என்றார். புல்லும் மரங்களும் நிறைந்த அந்த நெடும் வழியினூடே நான் தன்னந்தனியாக செல்ல மிகவும் அஞ்சினேன்.
ஆயினும் அதை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு நான் உயிரை விட்டிருப்பேன். மரங்கள் விசித்திரமான பேய் உருவங்கள் பலவற்றையும் சித்தரித்தன. ஓசைகள் பலமாக ஒலித்தன. நான் திரும்பி வந்தபோது மிஸ்டர் ஒவ்வொர் நாய்களுக்கு தீனி வைத்து கொண்டிருந்தார். தாத்தா மேலும் பல கட்டைகளை நெருப்பில் போட்டிருந்தார். இப்பொழுது நீ படுத்துக்கொள்ளலாம். படுக்கையின் நடுவே படு. நாம் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். நமக்கு வான்கோழி அகப்படலாம் என்று தாத்தா சொன்னார். நான் பாதரட்சைகளை நீக்கிவிட்டு துப்பட்டியினுள் புகுந்து கொண்டேன். ஆந்தை அலறலும் தீயின் முன்னால் அசுர கரும் உருவங்கள் என அமர்ந்திருந்த மனிதரின் முணுமுணுப்பும் காதில் விழுந்தன. என் கீழே இருந்த பைன் இலைகளின் பாய் அற்புதமான வாசனை தந்தது. துப்பட்டிகள் கதகதவென்று இருந்தன. நெருப்பு கூடாரத்தினுள் வெம்மை வீசியது. என் வயிறு நன்கு நிறைந்திருந்தது. நான் உணர்விழுப்பதற்கு முன் அடுத்த நாள் சொர்க்க இனிமை பெற்றதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். தாத்தா தன் முழங்கையால் என் விழாவில் குத்தி என்னை எழுப்பிய போது குளிர் பயங்கரமாக இருந்தது. எழுந்திருப்பையா, தீயை சரி பண்ணு என்றார் அவர். நட்சத்திரங்கள் இன்னும் மின்னிக் கொண்டிருந்தன. ஆகாயம் பனிமயமாக விளங்கியது. கூடாரங்கள் மூலைகளை சுற்றி காற்று கீச்சிட்டு திரிந்தது. சதுப்பின் கரிய பகைப்புலனில் நெருப்பு மிகவும் சொற்பமாய் மின்னுவது புலப்பட்டது. மிஸ்டர் ஒவாட் அவரது பகுதியில் கிடந்து குரட்டை போட்டு கொண்டிருந்தார். அவர் மீசை காற்றில் சதுப்பு நில புல் ஆடி அசைவது போல துடித்து கொண்டிருந்தது. டாமும் பீட்டும் உறங்கிய கூடாரத்தில் 2 வகை குரட்டைகள் ஒலித்தன. ஒன்று கிர்ரொலி செய்தது, மற்றது முள்வேலியில் மாட்டிக்கொண்ட காளை போல் சப்தமிட்டது. நான் நடுங்கியவாறே போர்வைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு வேட்டை பூட்ஸை அணிந்தேன். அவை விரைப்பாகவும் மிக குளிர்ந்தும் இருந்தன. எனக்கிருந்த இதர உடைமைகளை அகற்றாமலேதான் நான் தூங்கியிருந்தேன். நெருப்பு மிகவும் ஒடுங்கி கிடந்தது. அது அவிழ்ந்து பழுப்பு சாம்பலாக அடங்கிவிட்டது. காலை இளங்காற்றில் சுற்றி சுழன்றது. நேர்த்தியான பழுப்பு மாவு போன்ற சாம்பலின் அடியில் சிறிய செங்கன் ஒன்று லேசாக ஒளி சிமிட்டியது. என் பூட்ஸினால் கொஞ்சம் சாம்பலை தள்ளிவிட்டு மினுமினுக்கும் கரியின் மீது விறகு சிராய்கள் சிலவற்றை வைத்தேன். பசிய ஓக் மரக்கட்டைகள் அதன் மேல் போட்டுவிட்டு தீ பற்றுவதற்காக காத்திருந்தேன். அது பற்றி கொண்டது. தீயின் சிறிய ஜுவாலை பெரிதாகி ஓக் கட்டைகளை தின்னத் தொடங்கியது. விரைவிலேயே பெரும் தீ பற்றியது. நான் அதனுள் சிக்கிவிட்டது போல தோன்றினேன். அன்று காலையில் குளிர் நிதானமாகத்தான் இருந்தது. தீ கூத்திடுவதை கண்ட தாத்தா மிஸ்டர் ஒவாட்டை எழுப்பினார். முதலில் புகைக்குழாயும் அதன் பிறகு பூட்ஸையும் எடுத்தார். பின் புட்டியை எடுத்து ஒரு கோப்பையில் தனக்காக ஒரு திராம் ஊற்றினார். அது உள்ளே சென்றதும் அவர் உடல் குலுங்கியது. காலையில் குடிப்பதை நான் மனப்பூர்வமாக வெறுக்கிறேன். எனினும் சில காலை வேளைகளை குடிக்கலாம். காலையில் குடிப்பது நல்லதா இல்லையா என்று தீர்மானிக்க ஒருவனுக்கு 60 வயசு அனுபவம் வேண்டியிருக்கிறது. என்ன வாட் என்று தாத்தா கூறினார். எனக்கும் 60க்கு மேலாகிவிட்டது. ஜாடியை இப்படி கொடு என்றார் ஒவாட். டாமும் பீட்டும் தூக்கம் தெளியாத கண்களை கசக்கியபடி அடுத்த கூடாரத்திலிருந்து வந்தார்கள். பீட் ஓடைக்கு சென்று ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வந்தான். எல்லோரும் முகம் கழுவினார்கள். பிறகு பீட் தீ அருகே சென்று பன்றிக்கறியை ஒரு சட்டியிலும் முட்டைகளை சிறு கோப்பரையிலும் இட்டான். கொஞ்சம் ரொட்டியை வாட்டினான். காப்பி சட்டியை நிரப்பினான். காலை உணவுக்கு நீண்ட நேரம் பிடிக்கவில்லை. அன்று எங்களுக்கு நிறைய வேலை இருந்தது. 2வது கோப்பை குடித்தோம். இறுகிய பால் இனிதாய் கெட்டியாய் மேலே மிதக்க காஃபியோடு கலந்த ஓடை தண்ணீரும் மரப்புகையும் கூடியது தனி சுவையாக இப்பொழுதும் கூட நாக்கில் நிற்கிறது. பிறகு நாங்கள் துப்பாக்கிகளை வகைப்படுத்துவதில் முனைந்தோம். தாத்தா தன் குழல் துப்பாக்கியின் பெருங்குழல் வழியாக பார்த்து கொண்டே சொன்னார். இன்று மான் சுடும் நாள். இன்று நமக்காக ஒரு மானை அடைவது நல்லது. நமக்கு இறைச்சி தேவை. பையனுக்கு இரத்த ஸ்தானம் செய்து வைக்கலாம். டாம், பீட், நீங்கள் ஓடையோரம் செல்லுங்கள்.
கலைமான் நடக்கக்கூடிய இடமாக பார்த்து பையனை நிறுத்துவோம். நீயும் நானும் சலசலப்பு எங்கே கேட்கிறதோ அந்த பக்கம் போகலாம். நம்மில் யாராவது ஒருவர் ஒரு மானை அவசியம் சுட வேண்டும். இந்த ஓடை அருகே மான்கள் நிறைய வசிக்கின்றன. தாத்தா புகைக்குழாயை பற்ற வைப்பதற்காக பேச்சை நிறுத்தினார். பிறகு திரும்பி குழாய் தண்டை என் பக்கம் சுட்டினார். பையா, இதற்குள் நீ துப்பாக்கி பற்றி அதிகம் தெரிந்து கொண்டாய். ஆனால் துப்பாக்கிகளையும் மான்களையும் சேர்த்து நீ தெரிந்து கொண்டது அதிகமல்ல. தலையில் கிளைகளோடு பெரிய மான் புதர் நடுவிலிருந்து திடீரென்று பாய்ந்து வருவதைக் கண்டு புத்தி குழம்பிவிட்ட மனிதர்கள் பலராம். அனுபவமுள்ள வேட்டைக்காரர்களே ஒருவரை ஒருவர் சுட்டுவிடுவர். அவர்கள் அதிக பரபரப்புற்று செடிகளுக்குள் சுட்டுவிடுகிறார்கள். நான் சொல்வதை கவனி. தலையில் கொம்புகள் இல்லாத மான் மானே அல்ல. கொம்பு முழுவதையும் ஒரேடியாக நீ பார்க்க முடியும். பெண் மான்களையும் கிளைவிடாத நேர்கொம்புகள் பெற்ற இளம் மான்களையும் நாம் சுடுவதில்லை. பரஸ்பரம் நம்மை நாமே சுடுவதும் இல்லை. பெண் மானையோ இளம் மானையோ கொல்வதில் அர்த்தம் கிடையாது. ஒரு ஆண்மான் நூற்றுக்கணக்கான பெண்மான்களுக்கு பலன் அளிக்க முடியும். ஒரு பெண்மான் ஏகப்பட்ட மான்களை உற்பத்தி செய்யும். நீ இளம் மானை சுட்டுவிட்டால் உனக்கு அதிகமான இறைச்சி கிட்டாது, கொம்புகளும் இரா. வருங்காலத்தில் சுடுவதற்கு வசதியாக அதிகபட்ச மான்களை அது உற்பத்தி பண்ணுவதையும் கெடுத்து விடுகிறாய். நீ ஒரு மனிதனை சுட்டால் உன்னையே தூக்கிலிட்டு விடுவார்கள். சுடப்படும் ஆள் நானாக இருந்தால் நான் மிகுந்த தொல்லைக்குள்ளாகுவேன். அப்புறம் ஆவியாக வந்து உன்னை பயமுறுத்துவேன். நீ துப்பாக்கியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். எதை சுடப்போகிறோம், அது எங்கே இருக்கிறது என்பதை நன்கு கண்டு கொள்ளும் வரை விசையை இழுக்காதே, நிதானி என்று அவர் சொன்னார். டாமும் பீட்டும் தங்கள் துப்பாக்கிகளை கெட்டித்தார்கள். உள்ளறையில் இல்லாத குண்டுகள் அவற்றுக்கென அமைந்த தனி இடத்தில் பத்திரமாய் இருக்கும்படி லிவரை தள்ளினார்கள். தாத்தா என் சிறிய துப்பாக்கியை கவனித்தார். நீ உரிய இடத்தில் போய் நிற்கும் வரை இதை கெட்டிக்க வேண்டாம். 1 மணி நேரம் வரை நீ சுடுவதற்குரிய எதையும் காணமாட்டாய் என்றார். 2 மரங்களிடையே நாய்கள் சேர்த்து கட்டப்பட்டிருந்த இடத்துக்கு டாமும் பீட்டும் போனார்கள். பெல், ப்ளூ என்கிற வேட்டை நாய்கள் 2ஐயும் அவிழ்த்து விட்டார்கள். பெல் கருப்பும் கபிலமும் கலந்த நிறமுடையது, சுயம்புவான வேட்டை நாய். ப்ளூ பல ரகங்களும் சேர்ந்த ஒரு வகை நாய். கொஞ்சம் சாதா நாய், சிறிது வாக்கர் நாய், சிறிது புல்டக், ஒரு சிறிய பிகில், மொத்த மோப்ப நாய் கொஞ்சம். இப்படி பலவற்றையும் தன்னுள் கொண்டிருந்தது அது. நீலம், பழுப்பு, கருப்பு, மஞ்சள், வெண்மை எல்லா நிறங்களும் அதன் உடலில் இருந்தன. கட்டங்கட்டமாக மேஜை துணி மீது யாரோ முட்டைகளை உடைத்து சிதறிவிட்டது போல அது காணப்பட்டது. ஆனால் மான் வேட்டையில் அது மகா வல்லமை பெற்றது. முதல் ரகமான நாயாகும். பலரும் இதை சொன்னார்கள். இவ்வீதியின் எதிர்ப்புறம் வசிக்கும் கிழம் சாம் வாட்ஸ் அடிக்கடி சொல்லுவார். ப்ளூவிடம் எதையும் சொல்ல முயல்வதில் பலன் இல்லை. ஏனெனில் நாம் அறிந்ததை விட அதிகமாக அது கற்றுள்ளது. ஆகவே அதன் தொழில் பற்றி நாம் அதற்கு கற்றுத்தர முயல்கையில் அது நிலை குலைகிறது. டாம் ப்ளூ மீது சங்கிலி கட்டினான். பீட் வேறொன்றை பெல்லுக்கு கட்டினான். இருவரும் துப்பாக்கியை தோளில் வைத்துக்கொண்டு காற்றை எதிர்த்து ஓடை பக்கமாக நடந்தனர். அவர்களை வேகமாக நடக்க விட்டுவிட்டு தாத்தாவும் ஒவ்வொருட்டும் கிழவர்களும் பெரும்பாலான பெண்களும் செய்வது போல குறிப்பற்று அங்கும் இங்கும் திரிந்தார்கள். இந்த போக்கு சிறுவனுக்கு வெறி தருவது. நான் விரும்பியது உடனே போய் ஒரு மானை நானே இப்போதே சுட வேண்டும் என்பதுதான். சுமார் 10 நிமிஷங்களுக்கு பிறகு தாத்தா தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நாம் போகலாம் என்றார். நாங்கள் சதுப்பின் ஓரமாக 1/2 மைல் தூரம் நடந்தோம். இப்பொழுது வெளிச்சம் வந்துவிட்டது. மஞ்சள் நிற ஒளி பரவியது.
பிசின் மரங்களிடையே நரி அணில்கள் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடத் தொடங்கின. ஒரு பெர்சிமன் மரத்தில் வயதான போசும் ஒன்றை கண்டோம். அது பந்து போல உருண்டு தான் அங்கே இருப்பது யாருக்கும் தெரியாது என்பது போல நடித்து கொண்டிருந்தது. தூரத்தில் எங்கோ ஒரு வான்கோழி தனது தனிரக குரலை ஒளிபரப்பியதை நாங்கள் கேட்டோம். எல்லா சிறு பறவைகளும் கீச்சிடவும் கத்தவும் கூச்சல் போடவும் ஆரம்பித்தன. புல்லின் மீதும் மினுமினு பெர்ரி, கசப்பு பெர்ரி ஆகிய செடிகளின் மேலும் பனி இறுக்கமாக பலமாய் பற்றி கிடந்தது. இன்னும் குளிரடித்தது. ஆயினும் வெம்மை பரவி வந்தது. காலை ஆகாரம் என் வயிற்றில் திடமாய் படிந்துவிட்டது. எங்கள் காலடியிலிருந்து முயல்கள் குதித்து ஓடின. சதுப்பிலிருந்து வெளியேற முயன்ற காடை கூட்டம் ஒன்றின் மத்தியில் நாங்கள் கணக்காய் மிதித்துவிட்டோம். அவை எங்கள் பாதங்களின் கீழிருந்து பாய்ந்து கிளம்பிய போது என்னை பயப்படும்படி செய்தன. அன்று காலை வேளையில் அந்த சதுப்பு நிலத்தில் எவ்வளவோ நிகழ்ந்தன. முடிவில் நாங்கள் ஓடைக்கரை அருகே திரும்பி மான் ஓடிய தடம் என்று தாத்தா குறிப்பிட்ட ஒரு பாதைக்கு வந்து சேர்ந்தோம். அவர் சுற்றிலும் நோக்கினார். ஒரு புறத்தில் காய்ந்த செடிகளால் மறைக்கப்பட்டிருந்த அடிமரம் ஒன்றை கண்டார். அதன் மேலிருந்து சுற்று வட்டத்துக்கு சுமார் 50 கஜம் வரை தெளிவாக பார்க்க முடியும். நீ போய் அந்த அடிமரத்தின் மீது உட்கார் பையா. சற்று நேரத்துக்கு பிறகு நாய்கள் குரைப்பதை கேட்பாய். மான் ஏதாவது இக்கிளை வழியே வந்தால் அது அங்கேதான் வெளிப்படும். அங்குதான் பாதை வெட்ட வெளியில் கூடுகிறது. சதுப்பை விட்டு விலகாது தாண்டிச் செல். வேறு பாதை இல்லை. நீ கவனியாதிருக்கும்படி நாய்கள் ஏமாற்றாது பார்த்துக்கொள். அவற்றின் குரைப்பு 1 மைலுக்கு அப்பால் கேட்டால் அநேகமாக மான் உன் கண் முன்னால் வந்து குதிக்கக்கூடும். சில சமயம் மான்கள் நாய்களை விட 2 மைல் முந்தி செல்லும். அப்பொழுது அவை நழுவி செல்லுமே தவிர வேகமாக ஓடுவதில்லை. ஓசை எழுப்பாத கால் குழம்புகளால் வெறுமனே வழுக்கி நழுவி செல்லும். நீ ஆடாமல் அசையாமல் இரு. நீ அசைவற்றிருந்தால், உன் வாடை அதன் பக்கமாக வீசாதிருந்தால் ஒரு மான் உன் தலைக்கு மேலாக ஓடும். ஆனால் நீ கண்ணை சிமிட்டினால் கூட அது 200 கஜத்திற்கு அப்பாலேயே கண்டுவிடும். வேறு வழியே ஓடி மறையும் என்று தாத்தா சொன்னார். நான் அடிமரத்தின் மேல் அமர்ந்திருந்தேன். தாத்தாவும் மிஸ்டர் ஒவார்ட்டும் அப்பால் சென்றனர். அவர்கள் மறையில் அமைதியாய் பேசிக்கொண்டு போனதை நான் கேட்க முடிந்தது. நான் என்னை சுற்றிலும் கவனித்தேன். இப்பொழுது அதிகமாக எதுவும் நடைபெறவில்லை. என் தலைக்கு மேல 2 ஆண் அணில்கள் பெருத்த சண்டை போட்டு கொண்டிருந்தன. கிளைகளில் வேகமாக ஓடி அணில்மொழி ஏச்சுகளை அள்ளி வீசின. ஒரு சீக்காடி செடி ஒன்றில் தலைகீழாக நின்று சீக்காடி ஓசைகள் எழுப்பியது. செந்தலை மரங்கொத்தி ஒன்று வளரும் ஓக் மரத்தின் அடிப்பகுதியை தன் அலகால் கொத்தி 2ஆக்க முயன்றது. மழை காக்கை. அது ஒரு வகை காக்காதான். எனக்கு பின்னால் சதுப்பில் சோக ஒலிகள் எழுப்பிக் கொண்டிருந்தது. முதிர் உற்ற பெரிய மஞ்சள் சுத்தி ஒன்று மரத்துக்கு மரம் ஆழ்ந்து எழுந்தும் சிறகடித்தது. நாரும் தாவரங்கள் இரவில் காட்டமான வாசனை வீசுகின்றன. காலை தூய்மையாய் பூமயமாய் சிறிது காற்று கலந்ததாய் பனியும் பளிச்சிடும் புதுமையும் நிறைந்ததாய் மணக்கிறது. நடுப்பகல் வெப்பமாய் சற்று தூசி கலந்ததாய் தூக்கமயமாய் வாசமடிக்கிறது. அப்பொழுது காற்று நின்று விடுகிறது. தலைகள் சோர்ந்து சாய்கின்றன. கொஞ்சமாவது அறிவு பெற்றுள்ள அனைத்தும் சற்றே கண் துஞ்ச நிழலில் ஒதுங்குகின்றன. அந்தி அச்சம் தரும் மனத்துடன் வருகிறது. குளிர் அதிகரிக்கிறது. ஒவ்வொருவரும் அன்றைய பொழுதை ஓட்டிய களைப்புடன் வீடு திரும்புகின்றனர். மரங்களின் வெட்டு காயங்களின் கசியும் தைல நாற்றத்தையும் சருகிய தரை, நசுக்குண்ட பெருஞ்செடிகள், மேலெழும் காற்று ஆகியவற்றின் மனதையும் நாம் நுகர முடியும். சுருட்டி மடக்கும் ஓசைதான் எனது இன்றைய பாடு தீர்ந்தது என கூறும் சப்தங்களே எங்கும் நிலவுகின்றன. பசுக்களை வீட்டுக்கு ஓட்டிச் செல்லும்போது தங்களுக்கு பயம் எதுவும் இல்லை என்று நிரூபிப்பதற்காக
நீக்ரோ சிறுவர்கள் சீட்டி அடிப்பதும் இதில் சேரும். இரவில் தீ, கதகதப்பான துப்பட்டிகள், கொதிக்கும் காப்பி முதலியவற்றின் மனதை ஏன் நட்சத்திரங்களின் வாசனையாக கூட நாம் அனுபவிக்கலாம். இது மடத்தனமாக துணிக்கிறது என நான் அறிவேன். ஆனால் குளுமையான, கலங்கமற்ற, பனிமயமான இரவில் நட்சத்திரங்கள் ஒரு மனம் பெறுகின்றன. அல்லது நாம் சிறுவர்களாக பொட்டுப்பூச்சியை விட பெரிதான அனைத்தையும் பற்றிய உணர்வு வெகு நுண்ணியதாக உள்ள பருவத்தில் இருக்கிற போது அவ்விதம்தான் தோன்றுகிறது. அது இன்மனம் நிறைந்த காலைதான். உண்மையிலேயே நேர்த்தியான மனம் மிகுந்த நாளுக்கு முன்னறிவிப்பு போல் கமழ்ந்தது அது. சூரியன் மேலெழுந்து உலகுக்கு வெம்மை தர தொடங்கியது. பனி உலர ஆரம்பித்தது. புல் இதழ்கள் முழுவதும் ஈரமாய் படர்ந்து இருந்தது. அவை மூக்குசொலி ஒழுகும் சிறு பிள்ளை போல நுனிகளில் மட்டும் சிறு துளிகள் பெற்று விளங்கின. அவை சுமார் அரை மணி நேரம் அடிமரத்தின் இருந்தேன். பிறகு சதுப்பில் 1 மைலுக்கு அப்பால் நாய்கள் குரைப்பது கேட்டன. முதலில் பெல்தான் கத்தியது. பிறகு ப்ளூ கத்தியது. இசைப்பெட்டகத்தில் ஓசை எழுப்பது போல அது இரண்டும் சேர்ந்து சப்தங்களை தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் இருந்தன. பெரும் பரபரப்பு இருக்கின்ற பனி விழும் காலை வேளையில் காட்டில் திரியும் வேட்டை நாயின் குரைப்பை நீங்கள் கேளாமலே இருக்கலாம். அது போன்றவை மிகுதியாக இல்லை. வேட்டை நாய்களின் இடைவிடாத குரைப்பை நெருங்கி நெருங்கி மிக நெருங்கி வர வர ஏதாவது சடிதினில் நிகழவில்லையேல் நாம் வெடித்து விடுவோம் என்பது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. திடீரென்று திசை மாறி நாய்களின் ஓசை மங்கி மறையவும் நமக்கு மிக்க குழப்பம் உண்டாகிறது. ஆனால் பெல்லும் ப்ளூவும் மோப்பத்தில் உறுதியாக இருந்தன. அவற்றின் குரைப்பு தெளிவாகவும் நிதானமாகவும் ஒலித்தன. மான் ஒரே நிலையில் நேராக ஓடிக்கொண்டிருந்தது. அது வளைந்து திரிந்து நாய்களுக்கு ஏய்ப்பு காட்ட முயலவே இல்லை. அது யோக்கியமாக ஓடியது. ஓடை ஓரமாக நேரே என்னை நோக்கி ஓடி வந்தது. நாய்கள் அவற்றின் நெடுமூச்சு என் காதில் விழுகிற அளவுக்கு மிக நெருங்கி விட்டன. 1-2 தடவை அவைகளில் ஒன்று தொடர்ந்து குரல் எழுப்பதை விட்டுவிட்டு அவ்வப்பொழுது குரைத்தது. நாய்களின் குரைப்புக்கிடையே நாய்களுக்கு முந்தி ஓடியோரும் டிப்டாப் என்னும் ஓசையை கேட்க முடிகிறது என நான் நினைத்தேன். காகிதங்கள் இடையே சுண்டெலிகள் ஓடுவதைப் போல அல்லது உலர்ந்த இலையனுடைய முயல் குதித்து செல்வது போல அது ஒலித்தது. திறந்த வேலியில் வந்து சேரும் மான் தடத்திலேயே நான் என் பார்வையை பதித்தேன். நாய்கள் மிகவும் நெருங்கிவிட்டன. அவற்றின் பாய்ச்சலை நான் நன்கு கேட்க முடிந்தது. திடீரென்று பழுப்பு நிறம் பளிச்சிட்டது. 2 பெண்மான்கள் அரைவாசி வலிச்சுற்ற 2 குட்டிகளோடு புதரிலிருந்து வெளிப்பட்டன. என் முன்னால் அசைவற்று நின்றன. என் முகத்தை உற்று நோக்கின. உடனே மிக பெரிய தாவு தாவின. அது வெட்ட வெளியில் பாதி தூரத்துக்கு அவற்றை கொண்டு சேர்த்தது. மறுபடியும் அவை வெண்மையான கால்களை உயர்த்து கொண்டு துள்ளின. எனக்கு பின்னாலிருந்த புதரில் மறைந்தன. அவை போவதை கவனிக்க நான் திரும்பிய போது என் முன்னே மற்றும் ஒரு பெரிய மான் எழுந்தது. ஆண்மான் பந்தய குதிரை போல பாய்ந்து ஓடி வந்தது. என்னிடம் துப்பாக்கி இருந்தது. அது கெட்டிக்கப்பட்டிருந்தது. அதன் விசையை இழுக்க வேணும் என்ற எண்ணம் எனக்கு உதயமாகி இருக்குமானால் அது வெடித்திருக்கும். ஆனால் அந்த எண்ணம் எனக்கு எழவே இல்லை. நான் திறந்த வாயுடனும் பிதுங்கிய விழிகளோடும் உட்கார்ந்து அந்த பெரிய ஆண்மான் ஓடுவதையே கவனித்தேன். நாய்கள் புதரை கிழித்து கொண்டு காலை தெறிக்க கத்தியவாறு மானை துரத்தியபடி பாய்ந்து வந்தன. கிழட்டு ப்ளூ என்னை தாண்டி சென்றபோது என்னை ஒரு பார்வை பார்த்து உதட்டை சுளித்தது. இது பெரிய ஆள் செய்ய வேண்டிய வேலை. என் உழைப்பை கெடுத்துக்கொண்டு ஒரு பையன் இங்கு என்ன பண்ணுகிறான் என்று கூறுவது போல பார்த்தது அது. பிறகு புதருக்குள் புகுந்து மானின் பின்னே ஓடியது.
நான் அங்கே அந்த அடிமரத்தின் மீதுதான் இருந்தேன். என் உடல் பதறி நடுங்கியது. 5 நிமிஷங்களுக்கு பிறகு சதுப்பில் 1/4 மைல் தள்ளி ஒரு குண்டு சுடப்பட்டது. நான் அடிமரத்தின் மீதே இருந்தேன். 1/2 மணி நேரத்தில் டாமும் பீட்டும் நான் இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அந்த மானுக்கு என்ன நேர்ந்தது? அது இந்த பக்கம் வரவில்லையா? அதை கணக்காக உனக்கு எதிரே விரட்டி விட்டதாக நான் நினைத்தேன் என்று பீட் சொன்னான். அது நேராக இங்கேதான் வந்தது. ஆனால் நான் சுடவே இல்லை. அது ஓடி மறையும் வரை எனக்கு அந்த எண்ணம் கூட வரவில்லை. இனிமேல் நீங்கள் எல்லோரும் என்னை உங்களோடு கூட்டிச் செல்ல மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்றேன். அல்பனாகி விட்டதாக உணர்ந்தேன் நான். என் உதடு துடிதுடித்து அழுவதற்கு முயன்றேன். டாம் என அருகே வந்து என் கையால் என் தலையை தடவினான். இது எல்லோருக்கும் நிகழ்வதுதான். பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் எல்லோருக்குமே மாஞ்சுரம் அடைகிறார்கள். அதை போக்கடிக்க ஒரு தடவை அதை அனுபவிக்க வேண்டியதுதான். அதை மறந்துவிடு. சென்ற வருஷம் பீட் ஒரு குதிரை மாதிரி பெரிதாக இருந்த ஒரு மானை 5 தடவை சுட்டான். 5 முறையும் குறி தவறிவிட்டான் என்று சொன்னான். மான் மறைந்து போனது பகுதியில் காலடி ஓசை கேட்டது. சிறிது நேரத்தில் மிஸ்டர் ஓவார்டும் தாத்தாவும் களைத்து மூச்சு வாங்கும் நாய்களை பார்த்தபடி வந்து சேர்ந்தார்கள். தாத்தா உற்சாகமாக பேசினார். சுத்தமாக தப்பிக்க விட்டுவிட்டேன். ஒரு தடவை சுட்டேன். இடையே 30 கெஜம் கூட இராது. ஆனாலும் அதை தவறவிட்டேன். அது அப்படித்தான் நிகழும். என்றாலும் நாளை என்பது நிச்சயமாக இருக்கிறது. சமையலுக்காக நாம் சில அணில்களை சுடுவோம். நாய்களுக்கு ஓய்வு அளிப்போம். மறுபடியும் இன்று மாலை முயற்சி செய்யலாம். நீ அதை பார்த்தாயா பையா? நான் பார்த்தேன். அதை நான் என்றுமே மறக்கப் போவதில்லை என்றேன். நாங்கள் முகாமுக்கு திரும்பி நாய்களை கட்டி போட்டோம். ஜேக்கி என்னும் நாயை அவிழ்த்தோம். மஞ்சள் நிற நரியின் டெர்ரியர் போன்ற அந்த ஜாதியை சேராத சிறிய நாய். குத்து காதுகளும் கூரிய நரிமுகமும் முதுகின் மேல் சுருண்டு கிடந்த அடர்த்தியான வாலும் பெற்றது அது. நான் பீட்டுடன் அணில் வேட்டையாடச் சென்றேன். முதியவர்கள் முகாமை காவல் காத்து ஓய்வு பெற்று கொஞ்சம் குடித்துவிட்டு சிற்றுண்டி தயாரிக்க முனைந்தார்கள். அப்பொழுது காலையில் வெகு நேரம் ஆகிவிட்டது. அணில் வேட்டைக்கு அது வேலை அல்ல. ஆனால் இந்த சதுப்பு மிகுந்த வேட்டைகளுக்கு இலக்கானதில்லை. அதிகாலையில் நான் மானுக்காக காத்திருக்கையில் இந்த பிரதேசம் அணில்கள் நிறைந்து விளங்கக் கண்டேன். பெரும்பாலும் நரி அணில்களே இருந்தன. சாம்பலும் வெண்மையுமான தோள்கள் மீது அதிக கருமயிர் பெற்ற மிக பெரிய அணில்கள் அவை. பீட்டும் நானும் சதுப்பை நோக்கி செல்கையில், தாத்தா, உனக்கு அணில் ஜுரம் ஏற்படாது, பார்த்துக்கொள். இல்லையோ நான் பட்டினியால் சாக நேரிடும். பன்றிக்கறியும் முட்டைகளும் அநேகமாக தீர்ந்துவிட்டன என்று கூச்சலிட்டார். அவர் பேச்சை பொருட்படுத்தாதே. அவர் மிகவும் கேலிக்காரர் என்று பீட் சொன்னான். அவர் தொலையட்டும். அவர் மானை தப்பவிட்டாரே இல்லையா? நான் அந்த மானை குறிவைத்து தப்பவிடவில்லையே என்று சொன்னேன். அது சரிதான். அவற்றை தவறவிட வேண்டுமானால் நீ அவற்றை சுட வேண்டியது அவசியமே என்று பீட் களிப்புடன் ஒப்பினான். நான் வேகமாய் கூர்மையாக பீட்டை நோக்கினேன். என்னை குத்தி காட்டியதாக எனக்கு தோன்றியது. பின் அணில் வேட்டைக்கு தயாரானோம். ஜேக்கி ஒரு அணிலை கண்டது. அதை பார்த்து குரைக்கிறது. ஜாக்கி மாதிரி நாயால் நமக்கு அதிக பயன் உள்ளது. அணில்கள் இரை தேட தரைக்கு இறங்கும். அப்பொழுது ஜாக்கி அவைகளை விரட்டி மரத்தின் மீது ஏறச் செய்யும். பிறகு அணில்களின் கவனத்தை கவரும் விதத்தில் அது அதிக கூச்சல் போடும். நாம் போய் அதை சரியாக உதைக்கிற வரை கத்திக்கொண்டிருக்கும். இப்படி அணிலை கொல்ல 2 பேர் தேவை. நாய் குரைக்கிறது. நான் மரத்துக்கு அந்த பக்கம் போகிறேன். அணில் என்னை கண்டு நகர்கிறது.
அப்பொழுதுதான் அது உன் பக்கமாக நழுவி வரும்போதுதான் நீ அதை சுட வேண்டும். உன் துப்பாக்கியை என்னிடம் தா என்று பீட் சொன்னான். ஏன்? பின் நான் எதை கொண்டு சுடுவது? என்னுடைய துப்பாக்கியை உபயோகி. அணிலை சுட பெரிய துப்பாக்கி வேண்டும் என்று சொல்லாதே. ஏழை சிறு அணிலை எவனும் பெரிய துப்பாக்கியால் சுட்டுவிடலாம். மேலும் அத்துப்பாக்கி குண்டு ஒவ்வொன்றும் விலை அதிகம் என்று பீட் கூறினான். அப்பொழுதுதான் நான் பீட்டின் துப்பாக்கியை கவனித்தேன். அவன் தன் குழல் துப்பாக்கியை முகாமில் வைத்துவிட்டு 22 சிறியது ஒன்றை எடுத்து வந்திருக்கிறான். என் துப்பாக்கியை வாங்கி கொண்டு அவன் 22ஐயும் கை நிறைய குண்டுகளையும் தந்தான். பெரிய நீல நிற பிசின் மரம் ஒன்றை நோக்கி நாங்கள் நடந்தோம். ஜாக்கி அதனடியில்தான் வெறி பிடித்தது போல கத்தி நின்றது. இன்னும் ஒரு விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சமையலுக்காக பிராணிகளை வேட்டையாடும் போது நீ தேவைக்கு அதிகமாக துப்பாக்கி சப்தம் எழுப்பக்கூடாது. ஷாட்கள் பூம் பூம் என்று பெரும் ஓசை எழுப்பி அக்கம்பக்கத்தில் உள்ள அனைத்தையும் அதிர செய்கிறது. 22 துப்பாக்கியோ குச்சி முறிவது போன்ற ஓசையைத்தான் கிளப்புகிறது. காற்றை எதிர்த்து வந்த ஓசை 100 கஜங்களுக்கு அப்பால் எட்டுவதில்லை. இறைச்சி சம்பாதிப்பதற்கு உலகத்திலேயே மிகவும் சிறந்தது 22 துப்பாக்கி தான். ஏனெனில் அது பலத்த ஓசை எழுப்புவதில்லை, இறைச்சியை கெடுப்பதும் இல்லை. அங்கே 4வது கிளை மேலே பார், பெரிய நரி அணில், மேல் பூராவும் கருப்பு நிறம் பெற்றது இருக்கிறது என்றான் பீட். அந்த அணில் மரத்தோடு மரமாக ஒன்றியிருந்தது. பீட் மரத்தை சுற்றியதும் அவன் கூட அதுவும் நகர்ந்தது. பீட் மறுபக்கம் போய் பெரும் கூச்சல் போட்டு கொண்டிருக்கையில் அது சுற்றி நகர்ந்து என் பக்கமாக வந்தது. அது பீட்டை எட்டி பார்த்து கொண்டிருந்தது. ஆயினும் அதன் தோள்களும் முதுகும் பின்கால்களும் என் பக்கம் இருந்தன. நான் சிறிது துப்பாக்கியை உயர்த்தி அதன் தோள்களுக்கு மத்தியில் சுட்டேன். கல் மூட்டை மாதிரி கீழே விழுந்தது அது. ஜாக்கி பாய்ந்து சென்று அதன் முதுகில் கவ்வி எடுத்து அதை ஒரு தரம் உலுக்கி அதனுடைய முதுகெலும்பை முறித்து தரையிலே விட்டெறிந்தது. அந்த அணில் கிட்டத்தட்ட ஜாக்கி அளவு பெரிதாக இருந்தது. பீட்டும் நானும் சுமார் 1 மணி நேரம் வேட்டையாடினோம். மொத்தம் 10 அணில்கள் சுட்டோம். 5 பேருக்கு 2 வேளை உணவுக்கு அது போதும். இறைச்சி கெட்டுப்போகும் என்றால் அதை அதிகம் சுடுவதில் அர்த்தமே கிடையாது என்று பீட் கூறினான். எப்படியும் நாளைக்கு நமக்கு மான் இறைச்சி கிடைக்கும். நம்மில் யாராவது ஒருவர் மானை சுட்டே தீர்ப்பார். இந்த சின்னஞ்சிறு துப்பாக்கியால் நீ வெகு நன்றாக சுட்டாய். நீ எங்கே குறி வைக்கிறாயோ அங்கே அது தப்பாது சுடும், இல்லையா என்றான் அவன். முகாமுக்குள் நாங்கள் நுழைந்தபோது நான் அதிக உற்சாகமாக இருந்தேன். தாத்தாவும் ஒவ்வொருட்டும் டாமும் விசாரிப்பது போல் ஏறெடுத்து பார்த்தார்கள். பீட்டும் நானும் எங்கள் வேட்டை அங்கிகளிலிருந்து அணில்களை எடுத்து வெளியே போட்டோம். அவை 10 கணிசமான குவில்களாகவே அமைந்தன. அணில்களை யார் சுட்டது? நாயா என்று தாத்தா உவகையோடு கேட்டார். சந்தேகமில்லாமல் நாய் நல்ல பிராணி. ஆகையால் நாங்கள் அதற்கு துப்பாக்கி சுடவும் கற்றுக் கொடுத்தோம். துப்பாக்கியை ஜாக்கியிடம் கொடுத்து அதை தனியே காட்டுக்குள் அனுப்பிவிட்டு நாங்கள் சும்மா ஒரு கட்டை மீது உட்கார்ந்திருந்தோம். அணில்களை தோலுரிக்கவும் சமைக்கவும் அதற்கு கற்றுத்தர திட்டமிட்டிருக்கிறோம். நான் பார்த்திருப்பவற்றில் சிறந்த நாய் மனிதரை விட அதிக அறிவு பெற்றுள்ளது என்று கூறி சிரித்தான் பீட். சில மனிதரை விட அதிக அறிவு பெற்றது அது என்று தாத்தா முணங்கினார். வா பையா, இதை எடுத்துக்கொள். பிறகு நீயும் ஜாக்கியும் அணில்களை தோல் உறுத்தி சுத்தம் செய்யுங்கள் என்றார். அந்த சிற்றுண்டி அன்றும் இன்றும் நான் விரும்பும் சிற்றுண்டியாக இருந்தது. அதனால்தான் என்றுமே நான் சாப்பாட்டு ரசிகன் என்று பெயர் பெற்றேன். இந்த நாட்டுப்பாங்கான வேட்டை சிற்றுண்டி கரோலினா ஸ்டைலில் அமைந்தது. வியானா சாசேஜ், மீன்கள், எலி பாலாடைகள், இஞ்சி துண்டுகள், சிறு சிப்பி புழுக்கள்,
டபிளிலை அடைந்த சால்மன் குளிர்ந்தவைதான். காஃபியை தவிர நமக்கு சுட்டு போகும் அளவுக்கு அது கொதித்திருக்கும். தோராயமாய் தொனிக்கலாம். ஆயினும் வியனா சாசேஜ், எலி பாலாடை, இஞ்சி துண்டுகள் எல்லாம் சேர்ந்து சுவைக்கு ஈடானது எதையும் நான் அறிந்ததில்லை. விசேஷமாக உதயத்துக்கு முன்னரே எழுந்து இளம் காற்றில் 10 மைல் நடந்து வந்த பிறகு அதன் சுவை தன்னிகரற்றே தோன்றும். சிற்றுண்டி பிறகு நாங்கள் நிழலில் படுத்து சிறு துயில் பயின்றோம். 2 மணி நேரம் சுமாருக்கு நான் விழிப்புற்றேன். டாமும் பீட்டும் எழுந்தனர். மூவரும் அணில்களின் தோலை உரிக்க ஆரம்பித்தோம். பீட்டும் நானும் உரித்தெடுத்தோம். டாம் அவற்றை கழுவி சுத்தப்படுத்தினான். நான் அணிலின் தலையை பிடித்து தூக்குவேன். அதன் பின் கால்களை பீட் பற்றுவான். நாங்கள் அதை இழுத்து பிடிப்போம். பீட் அதன் வயிற்றிலும் கால்களிலும் பாதம் வரையும் கீறுவான். பிறகு தோலை தலையின் பக்கமாக இழுத்தபடி அவன் சோளக்கதிரை உதற்றுவது போல அணிலை குலுக்குவான். தோல் அணிலின் தலைக்கும் மேலே கையற்ற அங்கி போல தோற்றமளிக்கும். அணில் அம்மணமாக இருக்கும். உடனே அதன் தலை, தோல் முதலியவைகளை தனியே வெட்டிவிட்டு மீதியை அவன் டாமிடம் வீசுவான். சிறிய புணுக்கு சுரப்பிகளை வெட்டி எடுப்பதில் டாம் விசேஷ சிரத்தை காட்டினான். புணுக்கு சுரப்பி நீக்கப்பட்ட அணில் இறைச்சி எதையும் போல் சுவையானதுதான். ஆனால் சுரப்பிகளை நீக்காவிட்டால் முதிர்ந்த ஆண் அணில் ஒன்று போலவே நாரும். ஆண் ஆட்டின் நாற்றம் போல அதன் ருசியும் இருக்கும். டாம் அணில் உடல்களை துண்டு துண்டாக சுத்தமாக கழுவினான். தலை, தோல், குடல் முதலியவற்றை புதைப்பதற்கு போனேன் நான். பூரா வேலையும் முடிய எங்கள் மூவருக்கும் 45 நிமிஷங்கள் கூட ஆகவில்லை. சுத்தமான சிவப்பு இறைச்சி துண்டுகளை ஒரு சட்டியில் போட்டு மூடிவிட்டு நாங்கள் தாத்தாவையும் மிஸ்டர் ஓவர்ட்டையும் எழுப்பினோம். மீண்டும் மான் வேட்டைக்கு போகணும். நாய்கள் ஓய்வு பெற்றிருந்தன. ஒவ்வொன்றுக்கும் டப்பா சால்மன் தின்றுவிட்டு 3 மணி நேரம் ஓய்வெடுத்தன. டாமும் பீட்டும் ப்ளூவையும் பெல்ட்டையும் நடை சங்கிலியால் பிணைத்து கொண்டு கிளம்புகையில் குளிர் பரவத் தொடங்கியிருந்தது. இப்பொழுது நாங்கள் சதுப்பின் வேறு பகுதியில் சென்றோம். அது பெரிய சதுப்பு நிலத்திலிருந்து ஒய் போல திறந்திருந்தது. அதில் நிறைய தண்ணீரும் இருந்தது. அதுவும் சதுப்பு பகுதிதான். வெயிலின் காரணமாக மான் படுத்து கிடக்கும் என்று அந்தி வந்ததும் அது எழுந்து இரை தேட சிறிது நேரம் அலைந்து திரியும் என்றும் டாமும் பீட்டும் கருதினார்கள். எவ்வளவு நேரம் காத்திருக்க நேரிடும் என்பது பற்றி சிந்திக்கத் தொடங்கிய போது வேட்டை நாய்களின் கூச்சல் அருகில் கேட்டது. அவை ஓடையிலிருந்து நேரே என் பக்கமாய் வருவதாக தோன்றியது. ஓடை கரைகள் வெளியாக தடைகளற்று இருந்தன. ஆங்காங்கே சில மினுமினு பெர்ரிகளும் கசப்பு பெரி செடிகளும் தான் காணப்படும். ஹூ ஹூ என்னும் சத்தம் கனத்து பலம் பெற்று வந்தது. நாங்கள் உருமின நாய்களின் சத்தத்தை கண்டு அவ்வப்பொழுது ஊ ஊ என நெடுமூச்செறிந்தன. செடிகள் சுழலும் ஓசை நிலையாக வந்து கொண்டிருந்தது. அந்த ஓசையை எழுப்பியது எது என்பதை நான் காண முடிந்தது. அது ஒரு ஆண்மான். பெரியது. தாழ்ந்த செடிகளோடே அது உறுதியாகவும் கடுமையாகவும் ஓடி வந்தது. அதற்கு கொம்புகள் இருந்தன. ஆண்டவனே, அவை கொம்புகள்தானா? காய்ந்த மரம் ஒன்றை அதன் தலைமையிலே வைத்து கட்டியிருப்பதாக தோன்றியது எனக்கு. நான் துப்பாக்கியின் கொக்கியை விலக்கினேன். அசையாதிருந்தேன். மான் நேராக என்னை நோக்கி வந்தது. அதன் பின்னால் நாய்கள் வெறியோடு ஓடி வந்தன. மான் நீரோரமாக வந்தது. அது 50 கஜங்களுக்கும் வந்ததும் நான் எழுந்து நின்று துப்பாக்கியை என் முகத்துக்கு நேரே உயர்த்தினேன். அது வந்து கொண்டே இருந்தது. நானும் அதை வரவிட்டேன். 25 கஜம் இருக்கையில் அது என்னை பார்த்துவிட்டது. மூக்கால் சீறியது. அதன் இடப்பக்கம் துள்ளியது. அதனுள் யாரோ வில்விசை ஒன்றை முறித்துவிட்டது போல அது ஒரு மான் என்பதை நான் மறந்தேன்.
ஒரு வாத்தை அல்லது காடையை முன் இழுத்து சுடுவது போலவே அதையும் சுட்டேன். அதன் தோலுக்கு முன்புறம் குறிவைத்தேன். துப்பாக்கி விசையை அழுத்தினேன். என்ன காரணத்தினாலோ அமுக்கு குழலில் வெடித்தீர்த்தேன். நான் பாய்ச்சலின் நடுவே தரையிலிருந்து அது 6 அடி உயரத்தில் இருந்தபோது குண்டு அதை தாக்கியது. அதனால் மான் 20 கெஜம் தள்ளி புதருள் பாய்ந்து என் வாழ்விலிருந்தே மறைந்து போயிருக்க வேண்டும். துப்பாக்கி பூம் என்றது. ஆனால் நான் அதை கேட்கவில்லை. துப்பாக்கி உதைத்தது. ஆனால் நான் அதை உணரவில்லை. நான் பார்த்ததெல்லாம் எனக்காக ஆகாய விமானம் ஒன்றை சுட்டு கொண்டது போல இந்த பயங்கர பிராணி வானத்திலிருந்து கீழே வந்து விழுந்ததைதான். அது முற்றிலும் புரண்டு முதுகின் மேல் விழுந்து கிடந்தது. அசைவே இல்லை. நாய்கள் மூர்க்கமாக வந்து அதை பற்றத் தொடங்கின. ஆனால் அவற்றுக்கு அறிவு இருந்ததால் மானுக்கு அதிகப்படியான பறிப்பு தேவையில்லை என உணர்ந்துவிட்டது. அமுக்கு குழாயில் இருந்த முதல் தர மான் கூண்டில் 3 அவுன்ஸுகளை எறிந்த நான் அதை சரியானபடிதான் பிடித்துவிட்டேன். அதன் தோலை காயப்படுத்தினேன். கழுத்தில் வெடிப்பு உண்டாக்கினேன். அதன் இருதயத்தின் மத்தியில் சுட்டுவிட்டேன். அதன் தோலில் உள்ள திரளியை பறித்தெடுக்க வசதியாக அது மீது நெருங்கி வரும்படிதான் அனுமதித்தேன். இது என்னுடைய ஆண்மான். வேறு எவரும் அதை சுடவில்லை. என்னை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. யாரும் எனக்கு ஆலோசனை கூறவில்லை. உதவி செய்யவும் இல்லை. இந்த பயங்கர மிருகம் என்னுடையதே. பயங்கர பிராணி என்பது சரிதான். கரோலினா வெள்ளை வால் மானை விட அது பெரியது என்று எல்லோரும் அப்புறம் சொன்னார்கள். அதன் கொம்புகளில் 14 கிளைகள் இருந்தன. அதன் எடை 150 ராத்தல் இருந்திருக்க வேண்டும். மேல்புறம் அழகிய பொன்னிறமும் அடிப்புறம் பிரகாசமான வெண்மையும் பெற்றிருந்தது. அதன் சிறிய கருப்பு குளம்புகள் சுத்தமாக விளங்கின. கால்களில் வாசனை சுரபிகள் உள்ள இடத்தில் வட்டமாக அமைந்த மயிர்த்தொகுதிகள் பளிச்சிடும் வெண் சிவப்பாய் வளைந்ததாய் ஆணி மாதிரி இருந்தன. அதன் கொம்புகள் கம்பி குச்சி கொண்டு சுரண்டப்பட்டது போல சுத்தமாகவும் கணுவாகவும் சமமாய் கிளைத்தும் விளங்கின. அவற்றின் நிறம் தளமெல்லாம் மினுமினுக்கும்படி அப்பொழுதுதான் மென்கற்களால் மெருகிடப்பட்ட நல்ல படகின் பலகைகளின் வண்ணம் போல் இருந்தது. சிதைவுண்டு மனம் வீசிய பெண் செடிகள் மீது கிடந்த மானை தன்னந்தனியாக வியந்தபடி நான் இருந்தேன். விசாலமான சதுப்பு நிலத்தில் ஓக், சைப்ரஸ் ஆகிய விருட்சங்களான பெரிய கோயிலில் தனித்திருக்கும் சிறுவன் போல நான் மட்டுமே அங்கிருந்தேன். அங்கே புறாக்கள் அழுகை குரல் எழுப்பின. பிந்திக் கூடும் அடையும் பறவைகள் மினுப்பெருச்செடிகளின் நடந்தும் பேசியும் பொழுதை ஊட்டின. நாய்கள் படுத்துவிட்டன. கிழபுழு தன் நீண்ட மூஞ்சியை பெரிய மானின் முதுகு மேல் வைத்திருந்தது. பெல் என் அருகே வந்து என் முகத்தை நக்கி, "நீ நல்ல வேலை செய்தாய் பையா" என்று சொல்வது போல தன் வாலை ஆட்டியது. பிறகு அது கீழே படுத்து தன் முகத்தை மானின் பின்புறத்தில் வைத்து கொண்டது. "இது எங்கள் மான். நாசமாய் போகும் கரடியோ வேறு எதுவோ அதை எங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. நான், பெல், ப்ளூ ஒரு கோஷ்டி. பிற்காலத்தில் நான் வளர்ச்சி அடைந்து யானைகளையும் சிங்கங்களையும் காண்டாமிருகங்களையும் ஏனைய பிறவற்றையும் சுடுவேன் என்பதை அன்று நான் அறிய முடியவில்லை. அன்று அங்கே நசுங்குண்ட பெர்ன் செடிகளில் அமர்ந்து எனது முதல் ஆண்மானின் பட்டு போன்ற தோலை தடவியும் கொம்புகளை தட்டியும் அதன் இனிய மனத்தை நுகர்ந்தும் அதன் அழகிய தோற்றத்தை வியந்தும் மகிழ்ந்து கொண்டிருந்த போது இந்த உலகத்திலேயே மிக அதிகமான செல்வம் பெற்ற சிறுவன் நான் தான் என்று எனக்கு தோன்றியது. அது எவ்வளவு அழகாக இருந்தது! அதற்காக நான் எவ்வளவு அனுதாபப்பட்டேன் என்று எண்ணி என் உள்ளம் சிறிது கசிந்தது. அது வெறும் பிரதிபலிப்பு.
25 வருஷங்களுக்கு பிறகு நான் முதலாவது தடவையாக ஆப்பிரிக்கா எருமையை சுட்டபோது ஏற்பட்ட நோய் போன்றதுதான் என யோகிக்கிறேன். நான் தொடர்ந்து மானையும் நாய்களையும் தட்டி கொண்டிருந்த போது டாமும் பீட்டும் ஒரு வழியாகவும் தாத்தாவும் மிஸ்டர் ஒவோட்டும் மற்றொரு வழியாகவும் வந்து சேர்ந்தார்கள். நாம் சிறுவனாக இருக்கையில் 4 பெரிய நன்கு வளர்ந்த மனிதர்கள், சின்ன பையன், பார்வையில் எல்லாமே பெண்ணம் பெரியனதான், காட்டினுள்ளிருந்து கூச்சலிடப்பட்டு ஓடி வந்த நமது மகத்தான முதல் வெற்றியின் அருகிலேயே நாம் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிற அனுபவம் இருக்கிறதே, அது அற்புதமானதுதான். ஸ்மக், தன் பெருமையில் தானே ஆழ்ந்து மகிழ்ச்சி என்பது பிற்காலத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை. அவ்வேளையில் நான் பெற்ற உணர்வை ஸ்மக் என்று குறிப்பிடுவது மிகவும் பிரமாதமே ஆகும். தாத்தா சிரிக்காதிருக்க முயன்றவாறே நல்லது என்றார். நல்லது என்று மிஸ்டர் ஒவோட்டும் சொன்னார். பையன் அவனுக்காக கொம்புள்ள குதிரை ஒன்றை சுட்டுவிட்டான் என்று பீட் சொன்னான். நான் கள்ளச்சாராயம் காய்ச்ச கற்றுவிட்டது போல அவன் எனக்காக பெருமை கொண்டான். அதை நேர்த்தியாகவும் சுட்டிருக்கிறான். மான் அசையாமல் நின்றிருக்க வேண்டும். பையன் தூங்கியபடி இருந்திருப்பான். திடீரென்று விழித்து கொண்டு தற்காப்புக்காக அதை சுட்டிருப்பான் என்று டாம் கூறினான். அப்படி ஒன்றுமில்லை என்று சொல்ல நான் வாயெடுத்தேன். ஆனால் அவர்கள் 4வரும் சிரித்து கொண்டிருப்பதை கண்டேன். மான் தாவிய இடத்திலுள்ள அழுத்தமான வடுக்களை அவர்கள் ஏற்கனவே ஆராய்ந்து விட்டார்கள். அது பாய்ந்த நிலையிலேயே நான் அதை சுட்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிவர். பிறகு பீட் மானை திருப்பி போட்டு அதன் வயிற்றை கிழித்தான். அதன் அடிவயிற்றை வெளியே இழுத்து கீறி திறந்தான். அதில் பச்சை பொருள் நிறைந்திருந்தது. படு மோசமாய் நாற்றமடித்தது. அவர்கள் 4வரும் பெரிதாக கூச்சலிட்டு என்னை பிடித்து கொண்டார்கள். பீட் அதன் அடிவயிற்றை பற்றி இருக்க மற்றவர்கள் என் தலையை அதற்குள்ளே இரத்தம், குடல், பச்சை பொருள் எல்லாவற்றினுள்ளும் திணித்தார்கள். நான் நுகர்ந்த நாற்றங்களிலே எல்லாம் மகா மோசமான நாற்றம் அதுதான். நான் இரத்தமயமானேன். அரைவாசி ஜீரணமான மான் உணவு என் தலை முதல் இடுப்பு வரை வடிந்தது. அந்த அசிங்கத்தை நான் என் மீதிருந்து தட்டி துடைத்தபடி என் தலையை ஓடையில் அமுக்குவதற்காக ஓடியபோது தாத்தா சொன்னார், இது உன்னை பெரியவனாக்குகிறது. நீ இரத்த ஸ்நானம் பெற்றுவிட்டார் பையா. இன்றிலிருந்து நீ என்றைக்காவது ஒரு மானை தப்பவிட்டாயானால் உன் சட்டை வாலை நாங்கள் வெட்டி விடுவோம். இது மிக நல்ல ஆண்மான். இதற்காக நீ மிக மிக பெருமை கொள்ளலாம். இதை அவர் மெதுவாக கூறினார். டாமும் பீட்டும் நீண்ட மரக்கன்று ஒன்றை வெட்டினார்கள். மானின் கால்களில் முழங்கால்களிலும் குருத்தெலும்புகளையும் பின்னால் கீறினார்கள். இளம் மரத்தை பிளவுகளுக்குள் திணித்து மானை தூக்கி தங்கள் தோள்கள் மீது தொங்கவிட்டார்கள். அவர்கள் அது சதுப்பு வழியே எடுத்துச் சென்ற போது திடீரென்று தாத்தா மிஸ்டர் ஒவோட் பக்கம் திரும்பினார். ஒவோட், உனக்கு சம்மதமானால் நாம் நம்முடைய மானிடம் சென்று அதையும் முகாமில் சேர்த்து விடலாம். அது 1/4 மைல் தூரத்துக்குள் தான் கிடக்கிறது. அங்கே காட்டு பூனைகள் அதை நாசமாக்குவதை நான் விரும்பவில்லை என்றார். என்ன மான் என்று கேட்டேன். இன்று சாயங்காலம் நீ சுடவே இல்லை. காலையில் நீ சுட்டதை தப்பவிட்டாய். தாத்தா சிரித்தார். புகைக்குழாயை பற்ற வைப்பது போல யாவனை பண்ணினார். நான் அதை தப்பவிடவில்லை குழந்தாய். உனது முதல் மான் விஷயத்தில் உனக்கு தாழ்வு மனோபாவம் ஏற்படக்கூடாது என்று விரும்பினேன். நீ இதை சுடாமல் இருந்தால் என் மானை விட இது எவ்வளவோ சிறந்தது. நான் அதை அப்படியே மரங்களுக்கிடையே போட்டுவிட்டு அது பற்றி வாயே திறப்பதில்லை என்று தீர்மானித்தேன். ஒரு மானை பாழாக்குவது அவமானம்தான். ஆனால் ஒரு பையனை பாழாக்குவது கூட வெட்கக்கரமானதுதான் என்றார். அப்பொழுதுதான் நான் பெரிய மனிதனாக இருப்பதை விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன். நான் என் வாயை திறந்து கூப்பாடு போட்டேன். ஆனால் ஒருவரும் என்னை பார்த்து சிரிக்கவில்லை.
தாத்தாவும் பேரனும்.